என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மரத்து தளவுது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியனா இருக்கு. இன்னைக்கு இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. எதுங்க நாகரிகம், எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் தளத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு காரசாரமா ஒரு பதிவிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, கர்நாடக மாநிலத்துல ஸ்டேடியத்துல கூட்ட நெரிசல்ல சிலர் இறந்தது பற்றி பத்திரிகையாளர் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கு பதிலளித்த மனோஜ் தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவரு பூசி மொழிக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த மாதிரி கோவில்ல கூடுற கூட்டம், அந்த மாதிரி ஸ்டேடியத்துல கூடுற கூட்டம் எல்லாம் கூடுறதுல நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல், கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூடின கூட்டத்துல நிறைய பேர் கிரிக்கெட் மட்டையவே தொற்றுக்காத ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கோயில்ல கூடுற கூட்டம், திருவிழால கூடுற கூட்டம் எல்லாம் சும்மா வாய்ப்பாக்குற கூட்டம் இல்ல, பக்தியின் அடிப்படையில கடவுளை தரிசிக்க போகக்கூடிய கூட்டம் தான் இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டம். இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? தமிழகம் முழுக்க கனிம வளத்தை சுரண்டி எடுத்து விக்கிறீங்க, ஆவின்ல இருக்கிற கொழுப்பை பிரிச்சு அதையும் வித்துடுறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு கூட்டம் கூட்டுறதுங்களே, கொத்தடிமைகளை வேன்லையும் பஸ்லையும் கூட்டமா கூட்டிட்டு போறீங்களே, அப்பெல்லாம் பேசாத நபர் நீங்க. இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டாரு. இறப்பு எங்க நடக்கல, கள்ளச்சாராயும் கஞ்சாவும் ஆறா ஓடிட்டு இருக்கு. இறப்புகள் நடக்காத நாளே கிடையாது. அப்போ இந்த அழகுல பகுத்தறிவு பேசுறாராம் வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவரு கோபமா சொல்லியிருக்கிறதுல நியாயம் தானேங்க. உங்களுடைய இந்தி கூட்டணி நிர்வாகத்தினுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அதை பூசி மொழிகி இப்படி ஒரு பதில கொடுத்து வாங்கிக்கிட்டு சரியா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மரத்து தளவுது, விளையாட்டை பார்க்க போறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியனா இருக்கு. இன்னைக்கு இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. எதுங்க நாகரிகம், எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் தளத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு காரசாரமா ஒரு பதிவிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, கர்நாடக மாநிலத்துல ஸ்டேடியத்துல கூட்ட நெரிசல்ல சிலர் இறந்தது பற்றி பத்திரிகையாளர் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கு பதிலளித்த மனோஜ் தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவரு பூசி மொழிக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த மாதிரி கோவில்ல கூடுற கூட்டம், அந்த மாதிரி ஸ்டேடியத்துல கூடுற கூட்டம் எல்லாம் கூடுறதுல நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல், கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூடின கூட்டத்துல நிறைய பேர் கிரிக்கெட் மட்டையவே தொற்றுக்காத ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கோயில்ல கூடுற கூட்டம், திருவிழால கூடுற கூட்டம் எல்லாம் சும்மா வாய்ப்பாக்குற கூட்டம் இல்ல, பக்தியின் அடிப்படையில கடவுளை தரிசிக்க போகக்கூடிய கூட்டம் தான் இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டம். இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? தமிழகம் முழுக்க கனிம வளத்தை சுரண்டி எடுத்து விக்கிறீங்க, ஆவின்ல இருக்கிற கொழுப்பை பிரிச்சு அதையும் வித்துடுறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு கூட்டம் கூட்டுறதுங்களே, கொத்தடிமைகளை வேன்லையும் பஸ்லையும் கூட்டமா கூட்டிட்டு போறீங்களே, அப்பெல்லாம் பேசாத நபர் நீங்க. இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டாரு. இறப்பு எங்க நடக்கல, கள்ளச்சாராயும் கஞ்சாவும் ஆறா ஓடிட்டு இருக்கு. இறப்புகள் நடக்காத நாளே கிடையாது. அப்போ இந்த அழகுல பகுத்தறிவு பேசுறாராம் வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவரு கோபமா சொல்லியிருக்கிறதுல நியாயம் தானேங்க. உங்களுடைய இந்தி கூட்டணி நிர்வாகத்தினுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அதை பூசி மொழிகி இப்படி ஒரு பதில கொடுத்து வாங்கிக்கிட்டு சரியா? இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.